தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. யாழ் சாவகச்சேரி பகுதியில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 8:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிரதேசத்தில் பலத்த காற்று வீசியதாகவும் இதன்போது மோட்டார் சைக்கிளில் தொழிலுக்காக சென்று கொண்டிருந்த இளைஞன் மீது மரம் முறிந்து வீழ்ந்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். சம்பவத்தில் சாவகச்சேரி சப்பச்சி மாவடி பகுதியைச் சேர்ந்த 30 வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மரம் முறிந்து வீழ்ந்ததில் தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக இந்த நபர் உயிரிழந்துள்ளதாக சாவகச்சேரி வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள நாடா சூறாவளி காங்கேசன்துறையிலிருந்து 200 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சூறாவளி வடமேல் திசை நோக்கி மெதுவாக நகர்ந்து செல்லும் என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாடா சூறாவளி இன்று நள்ளிரவு தமிழகத்தின் வடபகுதி ஊடாக நகரும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களில் பலத்த காற்று வீசும் சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதுதவிர கடற்பிராந்தியங்கள் சிலவற்றிலும் தற்காலிகமாக கொந்தளிப்பு ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பிரதேசத்தில் கடும் குளிர் நிலவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு முதல் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக மீனவர்கள் எவரும் கடலுக்கு செல்லாமல் தமது படகுகளை பாதுகாப்பாக வேறு இடங்களுக்கு நகர்த்தியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். வங்களா விரிகுடாவில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக யாழ்ப்பாணத்தில் நேற்று மாலையிலிருந்து காலநிலையில மாற்றம் காணப்படுகிறது. அந்த வகையில் மப்பு மந்தாரமாக காணப்பட்ட காலநிலையானது அதற்கு பின்னர் சாதாரண மழை வீழ்ச்சியாக தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. அதன் பின்னர் அதிகரித்த காற்று வீசுவதுடன் பலமையை விட இயல்புக்கு மாறாக மலையோரத்தை ஒத்த குளிர் தென்படுகிறது. அதில் நாங்கள் சாவச்சேரியில் இப்போ நிற்கிறோம். இப்போ சரியான குளிராக இருக்குது. அந்த கண்டி நுரலியா பக்கம் போனால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. நேற்று சாவா ஒரே மழை. எங்கட சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் தகரம் எல்லாம் பறந்துட்டுது. இப்போ காலமையெல்லாம் மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்துட்டுது. என்னண்டா சிலவோட பயமாக கிடக்குது. இனிமேல் என்ன நடக்க போதோ இன்னும் தெரியாண்டு எங்களுக்கு பயமாக கிடக்குது. யாழ் பருத்தித்துறை பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற 8 மீனவர்கள் இதுவரை கரைக்கு திரும்பவில்லை என வடமராட்சி மீனவர் சமாச தலைவர் வைத்திப்பிள்ளை அருள்தாஸ் தெரிவித்துள்ளார். 4 படகுகளில் நேற்று மாலை 4 மணியளவில் கடலுக்கு சென்றிருந்த மீனவர்களே இதுவரை கரைக்கு திரும்பவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மயிலிட்டி முகாம் பகுதியிலிருந்து சென்ற 2 படகுகளும் சுப்பர்மடம் மற்றும் வல்வெட்டித்துறை பகுதிகளிலிருந்து சென்ற படகுகளும் இன்னும் கரைக்கு திரும்பவில்லை. சீரற்ற வானிலை தொடர்பான எச்சரிக்கை அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக மீனவர்கள் நேற்று மாலை கடலுக்கு சென்றிருந்ததாகவும் பின்னர் திடீரென பலத்த காற்று வீச ஆரம்பித்ததாகவும் வடமராட்சி மீனவர் சமாச தலைவர் சுட்டிக்காட்டினார். யாழ் மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் 6 மணி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. குறிப்பாக இயல்பு நிலைக்கு மாறாக அதிக குளிருடன் கூடிய காலநிலை தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த குளிரான காலப்பகுதி காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதை